போட்டிருந்தேன், தப்பான விதமா போட்டிருந்தேன். தப்பான விதமா போடலன்னு தெரியுதுடா. நாங்களாம் உங்க வீடியோ பார்த்தோமே. நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேங்க, இவருக்கு தப்பு மனசு நான் ஏதாவது தப்பா இப்ப பேசிட்டுனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் அந்த மாதிரி வராதுங்க, நீங்க தப்பா ரிவ்யூ கொடுத்தாதாங்க அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. நேற்றே வயசானதான் எழுப்பேன். தெரியுதுடா, எனக்கே புதுசுடா இது. எனக்கே புதுசு. எங்க கிளாஸ் சேர்க்க வந்துச்சு அப்படின்னா நாங்களாம் ஏதோ திட்டி போட்டுருந்தோம். அதனால எங்களோட பழைய சேனல்லாம் சேர்க்க வந்து நீ திட்ட கூட இல்லை. நீ எக்ஸ்போ போய் உன் டைம் வேஸ்ட் பண்ணி பச்சை குழந்தைய விட்டுட்டு நீ போய் வந்து போட்டிருக்க. அதுல இப்ப நான் இந்த மாதிரி பேசினானா அழுகாதாமா? ஏய் விடு விடு, அழுகாத. அது உண்மையாவே சொல்றேன், உங்களோட சப்போர்ட் இருந்தா சரி நம்ம கஷ்டப்படுறோம், எது இதை போடலாம், போட்டா நமக்கு ஒரு வருமானம் வந்துச்சுன்னா அதை சேவிங்ஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா நமக்கு இந்த மாதிரிலாம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கண்டிப்பா நான் போயிருக்கவே மாட்டேன். சரி அவங்க நல்லா இருக்காங்க, சரி அவங்களுக்கு கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் போனேன். தெரியுதுடா, எனக்கு நானே புதுசுடா. எனக்கே புதுசு. எனக்கு யாரெல்லாம் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கேட்டீங்க? இதை ஸ்கிப் பண்ணி தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க சரிங்களா? ஒரு நிமிஷம் நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோ கேளுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஒன்றா பொட்டிக்ஸ்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. கிளம்புற வர ஓகேங்க, நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு வந்து பெண்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஆனால் அது எப்படி அடுத்தவங்க வந்து கண்ணீரை வடித்து வயிற்றுச்சலை கொட்டி நீ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் மட்டும் டாப்பில் இருக்கணும், உங்கள்கிட்ட சேலை வாங்குறவங்க உங்கள்கிட்ட துணி வாங்குறவங்க எல்லாரும் லாஸில் போகணும், நல்லா இல்லைன்னு சொன்னால் ஸ்ட்ரைக் அடிக்கணும், நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஸ்ட்ரைக் அடிக்கணும். இதெல்லாம் என்ன லாஜிக் எனக்கு புரியலை. இது வந்து நான் எந்த பொட்டிக்கும் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா நான் அவங்களை குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வீடியோ போட்டிருக்காங்க, எக்ஸ்போ போயிருக்காங்க சரிங்களா? எக்ஸ்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போயிருக்காங்க. நான் எந்த பொட்டிக்குலாம் சொல்லலை, எல்லாருமே இப்போ எக்ஸ்போ போடுறாங்க சரிங்களா? நான் யாரையும் மென்ஷன் பண்ணலை, அதுதான் ஒரு விஷயம் சரிங்களா? வச்சுருக்காங்க எல்லாம் சரி. நல்லா இருக்குன்னு தானே அந்த பொண்ணு சொல்லி வீடியோ போட்டுருந்துச்சு. நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டால் ஸ்ட்ரைக் அடிச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இப்போ இது பண்ணதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ எதுக்கு என் வீடியோ வந்து எடுத்து போட்ட, யாரை கேட்டு என் வீடியோ எடுத்து போட்டேன், என் ஃபோட்டோ இருக்குல்ல, என் ஃபோட்டோ வந்து நீ யாரை கேட்டு யூஸ் பண்ண, என் ஃபோட்டோ யூஸ் பண்ண வந்து நீ என்ன பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து அவ்வளோ அழுதாங்க. நான் அதெல்லாம் கொண்டு வரல, ஏன்னா அதெல்லாம் வீடியோவில் போடலாமான்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து பேசுகிறேன் சரிங்களா? நான் இந்த வீடியோ வந்து நான் கனெக்ட் பண்ணல. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து அவங்க பேசின வீடியோவை நான் அவங்களுக்கே தெரியாமல் இது ரெக்கார்ட் பண்ணது தான். ஏன் அப்படின்னா இது மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான். ஏன் அப்படின்னா தனக்கு நேர்முகமாக ஒரு முகம், நான் தாண்டா உலகத்திலே நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி. ஆனால் பின்னாடி உள்ள ஒரு முகம் என்ன அப்படின்னா, என்னை பகச்சிக்கிட்டேன் அப்படின்னா இப்படி தான் பண்ணுவேன், நான் ஸ்ட்ரைக் அடிப்பேன் அப்படின்ற ஒரு தாட். நான் இது வந்து எந்த லாஜிக்னே எனக்கே புரியலை. உங்கள்கிட்ட தான் வாங்குறாங்க, உங்கள்கிட்ட வாங்கி ரிவ்யூ போடுறாங்க, ரிவ்யூ போட்டால் ஸ்ட்ரைக் அடிப்பீங்களா? கேட்டால் ஃபோட்டோ தம்ப்ளைனில் யூஸ் பண்ணோம், இதில் தம்ப்ளைனில் யூஸ் பண்ணோம், வீடியோவில் அனுப்பிச்சோம்னு. ஆனால் அந்த பொண்ணு நல்லா தாங்க போட்டிருந்துச்சு. ஆனால் அதில் ஹைலைட் என்னென்னா, அவங்கள விட இந்த பொண்ணுக்கு வியூஸ் அதிகமாக போயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு வியூஸ் கம்மியாக போயிருக்கு. இந்த பொண்ணு எக்ஸ்போ போய் போட்ட வீடியோ வந்து 3 lakhsக்கு மேலே போயிடுச்சு. போட்ட ஒரே நாள் 2 நாள்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் ஆமாம் 3 lakhs மேலே போயிடுச்சு. அப்போ என்னை விட வியூஸ் உனக்கு அதிகமாக போகுது, என்ன என் ஃபோட்டோ யூஸ் பண்ணி நீ சம்பாதிக்கிறவா அப்படின்னு. அப்போ என்ன வந்து பேட் கமெண்ட் பண்ணுறாங்கல்ல எல்லாரும், அப்போது நீ ஏன் கமெண்ட்டும் ஆஃப் பண்ணி வைக்கல? கமெண்ட்டும் ஆஃப் பண்ண மாட்டேன், என் ஃபோட்டோவையும் போடுவேன், என் வீடியோவையும் போடுவேன், வியூஸும் வாங்குவேன், சம்பாதிப்பேன். எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்து என்னை திட்டுறாங்க? நல்லா இருக்கிற யாராவது திட்ட போகிறாங்க? உண்மையாக இருந்தால் யாராவது திட்ட போகிறாங்க? அவங்க தப்பு பண்ணுறாங்க, அது தப்பாக இருக்குன்னு தானே திட்டுறாங்க. காசு வாங்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சந்தோஷம் தான். ஒரு பொண்ணா வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். எனக்கே ரொம்ப பிடிக்குங்க. நான் அவங்களோட வீடியோஸே வந்து போட்டிருந்தேன், தேவையான்னு சொல்லி வேணான்னு விட்டேன். சிலர் வந்து கேட்குறேன், நீ எதுக்கு அடுத்தவங்களை பற்றியே பேசி என்னமா இது பண்ண போகிற அப்படின்னு. இல்லை எனக்கு வந்து பொழுது போகாமல் டைம் பாஸ்க்கு உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒருத்தவங்களை பேசி தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட இதை அனுப்புகிறேன், எத்தனை லட்சம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா? உங்களுக்காக வேணால் ப்ரூஃபோட ஒரு வீடியோ வந்து இது இவ்வளோ நாளில் வந்து நான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணி இத்தனை லட்சம் சேலரி வாங்குறேன்னு உங்களுக்கு போடுறேன் சரிங்களா? ஏன்னா யூடியூப்னா நீங்கள் நினச்சிட்டிங்க போல் கட்டுக்கட்டாக இங்கே வரும் அப்படின்னு. கட்டுக்கட்டாக வரும்னா நீ சேனல் ஓப்பன் பண்ணி பாரு, கட்டுக்கட்டாக வரும் அப்படின்றது அப்புறம் தான் தெரியும் சரிங்களா? இதில் யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும், சின்ன யூடியூபர்ஸ்க்கு தான் தெரியும் இதில் பேமெண்ட் வருதா இல்லையா, நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு தெரியும் சரிங்களா? இப்போ நான் அந்த தாட்டை விட்டுரு சரிங்களா? இப்போ இந்த பொண்ணு ஏதோ பண்ணிச்சு, வியூஸ் போயிருந்துச்சு சரிங்களா? வியூஸ் போயிருந்துச்சு, போட்டுருந்துச்சு, திரும்ப ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு அந்த பொண்ணு அவ்வளோ கழுதி கத்தி அப்படியே நொந்து போச்சு. ஏன்னா அந்த பொண்ணோட உழைப்பு, அந்த பொண்ணு போட்டிருந்தது எல்லாமே சொந்த வீடியோ, டிப்ஸ் ஆகட்டும், இது மட்டும் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை, ஹஸ்பண்ட் வீட்லேயே சப்போர்ட் கிடையாது, வாடகை வீட்டில் படிச்சுக்கிட்டு தன்னோட கஷ்டத்தை வந்து இது பண்ணி தன்னோட கஷ்டத்துலையும் வந்து வீடியோ போட்டு அட்லீஸ்ட் இந்த வீடியோலையாவது நம்ம டெவலப் ஆயிருமாட்டோமா? இதில் சம்பாரிச்சு அட்லீஸ்ட் ரொம்ப இல்லை, ஏன்னா இதில் பேமெண்ட் ரொம்ப வராதுங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, கண்டென்ட் இருக்கணும் சரிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி வியூஸ் போனோன்னெல்லாம் காசு வந்துடாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நான் அதை ஒரு டீட்டெயிலாகவே வீடியோ போகிறேன்.
அந்த பொண்ணு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப இல்லை, ஏதோ கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கு சரிங்களா. கொஞ்சமானாலும் அந்த பொண்ணுக்கு அது காசு பெரிய காசு. ஆனால் அது ஸ்ட்ரைக் அடித்து அதை கதற விட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா அவ்வளோ அழுகுங்க. எனக்கு யாராவது அழுதுட்டா என்னால் உடனே கண்ணீர் வந்துடும், என்னால் தாங்க முடியாது. ஏன்னா நான் அப்படி தான், என்னோட மனசு அப்படி தான். யார் என்ன வேணும்னு நினச்சாலும் நான் இப்படி தான் சரிங்களா. அந்த பொண்ணு அழுதது எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இப்படிமா இருப்பாங்க அப்படின்னு. சரி ஓகே, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் மெயில் போட்டு நீங்கள் ஏன் இது எனக்கு ஸ்ட்ரைக் படிச்சிங்க அப்படின்னா அப்போல்லாம் அந்த ரீசன் சொல்லியிருக்காங்க. என்னை வந்து பேசியிருக்காங்க வச்சுருக்காங்க, நீ கமெண்ட் ஆஃப் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொய் சொல்லக்கூடாதுங்க, அதையும் பாராட்டலாம். ஸ்ட்ரைக்கை எடுத்து விட்டாங்க சரிங்களா. ஸ்ட்ரைக்கை எடுத்து விட்டாங்க. என்னோட பர்சனல் வீடியோ வந்து நீங்கள் போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, சந்தோஷம் தான். அதை சொல்லியிருக்கலாம்ல. நான் அதுலேயுமே அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, என்னை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மெயிலோ எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தால் உங்களுக்கு நான் மெயில் பண்ணியிருப்பேன், வீடியோ வந்து அழிக்க சொல்லியிருப்பேன், நீங்கள் அந்த மாதிரி இதில் கமெண்ட்டாவது ஆஃப் பண்ண சொல்லியிருப்பேன். எதுவுமே இல்லாதனால தான் நான் ஸ்ட்ரைக் படித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே, உங்களை ஸ்ட்ரைக் அடிக்கணுங்கிறதுலாம் என்னோட ஆசை இல்லை. நீங்கள் வந்து கமெண்ட் எடுத்து பண்ணலாம்ல, ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ பேட் கமெண்ட் வருது. நாங்களே கமெண்ட் ஆஃப் பண்ணி தானே வீடியோ போடுறோம். அப்போ நீங்கள் மட்டும் கமெண்ட் வச்சுட்டு என்ன மற்றவங்க திட்டுறது வந்து நீங்கள் பார்த்துட்டீங்களா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. பட் ஆனாலுமே எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆனால் அதே இது உங்கள் தப்பாக போடலை. அது வரைக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து ரிலீஸ் ஆச்சு சரிங்களா. இந்த பொண்ணு தப்பாக போட்டிருந்தா ஸ்ட்ரைக்காக தான் இருந்திருக்கும். அது யாருங்க ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது ஓகே, ஆனால் இவங்கள்ட்ட தான் சாரி வாங்குகிறோம், ரிவ்யூ கொடுக்குறோம். அப்போ இவங்கள்ட்ட வாங்கினா தானே சொல்லி கொடுக்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்களே வாங்கி போட்டு இல்லை போகிற வரவங்களே போட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு இவங்கள்ட்ட தான் நம்ம வாங்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அதை சொல்லி அவங்களுக்கு அது தோண மாட்டேங்குது போல். நம்மகிட்ட வாங்கிச்சு நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்கல்ல போல். வாங்கி எத்தனை பேர் வீடியோ போட முடியும், நம்ம கமெண்ட்டும் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இதே இது வாங்கினேன் வேணா ரிவ்யூ போட்டு அவனையும் ஸ்ட்ரைக் அடிச்சுருவோம். அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும். பல மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க, 1,00,000 பேர் ஏமாந்தாலும் 1,00,000 பேர் தான் தூக்கிக்கிட்டு இருந்தாங்க சேலை, இருந்தாங்க பொட்டு, இருந்தாங்க பூ, இருந்தாங்க ட்ரெஸ்ஸு, இந்தாங்க ஜிமிக்கி, இந்த அவங்க கம்பளன்னு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி இந்தாங்க மேடம் அப்படியே கிஃப்டாக கொடுக்குறாங்கல்ல. இவங்களுக்குலாம் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை பிரபல இதுன்னு தன்னை வந்து பிரபலமாக காமிச்சிக்கிறாங்களோ என்னமோ தெரியல எனக்கு, அதுவும் புரியலை. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எனக்குமே நானே போய் பார்த்தாலும் ஃபோட்டோ எடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன் ஓகே. ஆனால் கிஃப்ட்டெல்லாம் தூக்கி கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஓகே தான். பட் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்களே, அதெல்லாம் போய் யாராவது என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஏன் கொடுக்குறீங்க, ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணுறீங்க, ஏன் நல்ல கமெண்ட்டை மட்டும் கொடுத்துருக்கீங்க? அதில் ஒரு ஹைலைட் என்னன்னா, ஏன் மேம் உங்கள் இதில் பேட் கமெண்ட்டே இல்லை அப்படின்றது கேட்டதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட் கமெண்ட் பார்த்தேன் அப்படின்றதுக்கு ஒரு இது கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களோட இதில் சேனலில். அதுக்கு என்ன ரீப்ளைன்னு பார்த்தீங்கன்னா, பேட் கமெண்ட்ற பீப்புள்ஸ் அதுங்களாம் நெகட்டிவ்லாம் நம்மள்ட்ட வந்து இருக்கக்கூடாது, ஸோ அதனால் வந்து தட்டி விட்டாச்சு அப்படின்றாங்க. நம்மளுக்கு தான் தெரியும்டா அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றது. சரி ஓகே, என்னமோ சொல்கிறாங்க ஓகே. பட் என்ன கேட்டால் ஒரு விஷயம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லலை. பட் ஸ்ட்ரைக் அடிக்கணும் அப்படின்னா அவங்கள கேட்கலாம். நம்ம மதன் கௌரியானா கூட ஒரு வார்த்தை பேசுகிறோன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரைக் அடிக்கணுங்கிறக்காக கூட அடிச்சுக்கலாம் சரிங்களா. ஏன் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரைக் அடிக்கிறதா பெரிய விஷயம். அவன் சேனலில் போட்டு உட்காந்து வீடியோ இது பண்ணுவானா, நீ பண்ணுற தப்பு, உன்ட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண தப்பு நல்லா இல்லை, இதை பார்த்து 4 பேர் ஏமாறாமல் இருக்கட்டும், நம்மள மாதிரி இந்த 10 பேர் ஏமாறாமல் இருக்கட்டும் வீடியோ போட்டால் அப்படியே வீடியோ அழிச்சு விட்டு ஸ்ட்ரைக்கு கேட்டால் வந்து என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி விட்டார், என்னுடைய இதை தம்ப்ளைனின் போட்டு விட்டார், வீடியோவையும் போட்டு விட்டு அட்டைப்பெட்டியில் என்னுடைய ஃபோட்டோ இருந்ததை காமித்து விட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னமோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்பவுமே ஒருத்தவங்களை வந்து நான் பொதுவாகவே சொல்கிறேன், ரொம்பவுமே நம்ம எல்லாத்தையுமே ஏமாற்றியே கடைசி வரை வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கவே முடியாதுங்க. கடவுள்னு ஒருத்தர் இருப்பா, நம்ம ஒரு பக்கம் ஏமாற்றணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் எல்லாரோட கண்ணீர், வைத்தறிச்சல், ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குல்ல. எல்லாருமே ஏமாந்துட்டோம், காசு போட்டு வாங்குகிறோம், காசு போட்டு வாங்கிட்டு ஃபீல் பண்ணும்போது அதோட பாவங்கள்லாம் என்ன போகும் சரிங்களா. இப்போ நம்ம வாங்குகிறோம், உங்களோட காசு மேலே காசு சேர்த்து பங்களா, பில்டிங் என்னென்னமோ வாங்கலாம், கொடியாக சம்பாதிச்சு வாங்கினாலுமே இந்த மற்றவங்களோட கண்ணீர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கண்ணீர் எங்கே போகும் அதை வந்து யாருமே யோசிக்கிறாங்கல்ல போல். நான் ஒரு ஆள் சொல்லலை, நான் பொதுவாகவே தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஏமாத்துறாங்களாம் சொல்ல வரல. பட் எதுக்கு ஸ்ட்ரைக் அடிக்கணுங்கிறதா என்னது, ஆனால் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல நான் பொதுவாகவே தான். ஏன்னா நம்மளை ஒருத்தவங்களை ஏமாற்றி தான் அவங்க வந்து வாழணும் அப்படின்ற கூட்டம் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆளாளுக்கு பொட்டிக்ஸ் ஹேர் ஆயில் அப்பப்பப்பப்பா அந்த பொட்டிக்ஸும் ஹேர் ஆயிலும் தொல்லை சத்தியமாக தாங்கவே முடியல. நம்மளே பேசாமல் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் போல. சீரியஸாக எங்கடா நான் தேய்ச்சது எனக்கு ரீக்ரோத் ஆயிடுச்சு அப்படின்னு நானே அதை தான் பண்ணலான்னு இருக்கேன் சரிங்களா. அக்கா ஒரு நல்ல ப்ராடக்டாக தரேன், நீங்களாம் வாங்கிக்கோங்க சரியா. முடியலைங்க, அந்த மாதிரி தான் வரும் போல சுச்சுவேஷனு. ஏன் அப்படின்னா இவங்களாம் விற்கிறாங்களா நீ இவளுக்கு 100 ml ஆயில் வந்து 400 100 என்ன 400, அதுக்கும் போட்டுட்டு வாங்குறீங்க. இதெல்லாம் என்ன லாஜிக்கில் வாங்குறீங்க? வெறும் பிராண்டட் ஹேர் ஆயிலே பெரிய பிராண்டே வெறும் 200 250 தான் வச்சுருக்காங்க 100 ml சரிங்களா. பிராண்டட் கூட இல்லை, அங்கே வாங்க அந்த ஆயிலோட ரேட் அப்படியே போயிட்டே இருக்குது. நீ விட்டால் 100 ml ஆயில் வந்து 1000 rupeesக்கு போயிடும் போல. அதையும் போட்டு வாங்கி அதுவும் முடி வளர்ந்த பாடு இல்லை எல்லாம் வந்து. ஆனால் அவங்களுக்கே தலையில் முடி இல்லைங்கிறது மண்டையில் யோசிக்க தோணாதான்னு எனக்கு புரியல. முடி இருக்கிறவனும் ஏமாத்துறான், முடி இல்லாதவனும் ஏமாத்துறான். இருக்கிறவன் பூரா ஏமாத்துறவெல்லாம் வாங்கி ஏமாறுறவன் இருக்கிறத கொட்டை விட்டுட்டு வழுக்கை ஆகிட்டு இவன் ஏமாந்து போய் நிற்கிறான். நம்ம வந்து நல்லது சொன்னோம்னா அதில் வந்து ஃபேக் ஐடியில் வந்து அவன் வந்து கதறான் 2-3 பேர். சிலர் வந்து என் வீடியோவை பார்த்து ரொம்ப நன்றிக்காங்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா
அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டாக நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் அப்படிலாம் நினைக்கல, இனிமேல் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே தேவை அப்படிங்கிறது எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறது, மற்றவங்கள ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்களும் இது பண்ண தான் செய்கிறாங்க. நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன். நானும் ஸ்ட்ரைக்கு எல்லாமே நான் சந்திச்சு எல்லாமே வந்து தான் நான் வந்திருக்கேன். சரிங்களா, எல்லா இதுவுமே ஸ்டேஜ் நான் 4 வருஷமாக வந்து சேனலில் வீடியோ போடுறேன். இது என்னோட சேனல் கிடையாது. நான் ஒவ்வொரு சேனலாக ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரீசனால் வந்து தட்டி கழிச்சு மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறமே என் சேனல் போய் ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் சந்திச்சு தான் வந்திருக்கேன். ஸோ இனிமேலும் அப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளை பார்த்து 10 பேர் வீடியோ வந்து பார்த்து நல்லா இருக்கேன்னு சொன்னாங்கல்ல, நம்மளால் 4 பேர் சேவ் ஆனாங்கல்ல, அதை மட்டும் தான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க, எனக்கு அதுவே போதும். ஒரு சேனலில் 10 சேனல் கூட ஆரம்பிச்சு இது போச்சுன்னா அதில் வந்து வருவேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்தால் போதும். சரிங்களா, தேங்க்யூ.